லாஸ்ட் வீடியோவில் எப்படி நம்ம ஜாவா ப்ராஜெக்டை செலினியம் ப்ராஜெக்டை கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ சப்போஸ் மிஸ் பண்ணவங்க ஃபஸ்ட் வீடியோ செகண்ட் வீடியோ கண்டினியூஸாக பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஆல்ரெடி ஐடியா இருந்தால் ஜாவா செலினியம் பற்றி நீங்கள் டைரெக்டாக இந்த டுட்டோரியல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம குரோம் டிரைவரை இம்போர்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த செலினியம் 2.53 இது வரைக்கும் செலினியம் எப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு எந்த டிரைவரும் இம்போர்ட் பண்ண தேவையில்லை. சப்போஸ் நீங்கள் ஃபயர்ஃபாக்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபயர்ஃபாக்ஸ் டிரைவருக்கு 2.53 அப்புறம் வந்து எல்லா வெர்ஷன்ஸும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ரௌசர் க்ரோம் ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசருக்கு நீங்கள் வந்து ஜெக்கோ டிரைவர்னு ஒன்று ஆட் பண்ணணும். பட் க்ரோம் டிரைவருக்கு நீங்கள் ஓல்டு வெர்ஷன்லேருந்தே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சிஸ்டம் ப்ராப்பர்ட்டியை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லைன் ஆட் பண்ணி ஆகணும். ஸோ அது இம்போர்ட் பண்ணால் மட்டும் தான் க்ரோம் டிரைவர் லான்ச் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் லான்ச் பண்ணாமையே ரன் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ரன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு தெரியும். ஸோ இந்த அவுட்புட்லேயே இந்த எரர்லேயே உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். The path to the driver executable must be set by web driver, Chrome driver, system properties. ஸோ அந்த டிரைவர் எங்கே இன்ஸ்டால் பண்ணுற லிங்க்கும் இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்ஸில் வந்து ஆட் பண்ணிடுறேன். ஸோ அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஃபெச் பண்ணி போடலாம். அப்படி இல்லைனா க்ரோம் டிரைவர் நீங்கள் காப்பி பண்ணால் போதும். ஸோ இந்த பாத் இந்த கீ வேல்யூ இருக்குங்களா, இது எதுக்கு காப்பி பண்ணிச்சுக்கோங்க. ஸோ நம்ம இப்போ ஒரு லைன் ஆட் பண்ண போகிறோம். சிஸ்டம் டாட் செட் ப்ராப்பர்ட்டி. ஸோ க்ரோம் டிரைவர் லான்ச் பண்ணோன்னா இந்த கீ வேல்யூஸ் கண்டிப்பாக தேவை. ஸோ கீ வந்து வெப் டிரைவர், க்ரோம் டிரைவர். வேல்யூஸில் என்ன கொடுக்கணும்னா நான் சொன்னேன் இல்லைங்களா லிங்க்கு. ஸோ க்ரோம் டிரைவர் காப்பி பண்ணிவிட்டு நியூ டேப்பில் ஜஸ்ட் லான்ச் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து நீங்கள் க்ரோம் டிரைவர் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இதில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். லேட்டஸ்ட் டிரைவர் வந்து 2.40 இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஆப்ஷன் இருக்கும், லினக்ஸு, மேக்கு, விண்டோஸு. ஸோ எந்த வெர்ஷனும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜஸ்ட் அ செகண்ட் உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் கிடைக்கும். பாருங்கள், iOSக்கு வந்து க்ரோம் டிரைவர் நான் ஒரு ஃபோல்டரில் வச்சுக்கிறேன், ஈஸியாக இருக்கும். க்ரோம் டிரைவர் வந்து இருக்கும். ஸோ இந்த பாத்தை நம்ம வந்து அங்கே மென்ஷன் பண்ணணும். எக்ஸிக்யூட்டபிள் பாத் கரெக்டாக கண்டுபிடிக்கிறேன்னா ஸோ எங்கே என்னோடய செட்டப் ஃபைல் வச்சுருக்கணும் அந்த பாத் டாக்குமெண்ட்டுக்குள்ளே சாஃப்ட்வேருக்குள்ளே செலினியம்குள்ளே வச்சுருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய ஃபைல் பார்த்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சப்போஸ் டி டிரைவ், விண்டோஸாக இருந்தால் சி டிரைவ், டி டிரைவ் எங்கே டவுன்லோட் பண்ணியிருக்கீங்களோ அந்த டிரைவ் அந்த எக்ஸாக்ட் பார்த்து கொடுங்க. ஸோ நீங்கள் அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி அந்த மேலே எக்ஸ்ப்ளோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாத் கிடச்சிரும். அது டைரெக்டாக காப்பி பண்ணி இந்த வேல்யூஸில் பேஸ்ட் பண்ணிடுங்க வித் க்ரோம் டிரைவரோட. சப்போஸ் இந்த க்ரோம் டிரைவர் இது மேக் மெஷின்றதுனால ஜஸ்ட் க்ரோம் டிரைவர் மட்டும் இருக்கும். சப்போஸ் விண்டோஸாக இருந்தால் உங்களுக்கு .exe ஆட் ஆகும். ஓகே, ஸோ அண்ட் விண்டோஸில் நீங்கள் சப்போஸ் இந்த ரிலேட்டிவ் பார்த்து கொடுக்க வேண்டியது இருக்கும், // கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க விண்டோஸ்க்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் வார்னிங் கிடையாது, பிகாஸ் நம்ம எங்கேயும் யூஸ் பண்ணலை. இப்போது ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் டிரைவர் டாட் கெட் ப்ரௌசர் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகிட்டு என்ன பண்ணணும், ஸோ ஜஸ்ட் google.com போங்க அப்படின்னு சொல்கிறோம். google.com சேவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் ஓப்பன் ஆகிடுச்சு, google.com போயாச்சு. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ நம்ம வந்து டில் ப்ரௌசர் லான்ச்சு google.com போகிற வரைக்கும் ஆட்டோமேட் பண்ணியிருக்கோம். ஓகே, இங்கேயும் டெர்மினேட் ஆனது. ஸோ நம்ம லான்ச் மட்டும் பண்ணியிருக்கோம். சப்போஸ் நம்ம கிளிக் பண்ணி ஏதாவது டெஸ்ட் பண்ணணும், ஏதாவது வேல்யூஸ் என்டர் பண்ணி அது வந்து நெக்ஸ்ட்டில் போயிட்டு நம்ம ஏதாவது இங்கே வேலிடேட் பண்ணணும் அப்படின்றது நம்ம நெக்ஸ்ட் டுட்டோரியலில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ. சப்போஸ் ஏதாவது டவுட் இருந்தால் உங்களோட டவுட்ஸ் வந்து கமெண்ட்ஸில் போடுங்க, கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறோம்.